ஹே லகேஷ் வெல்கம் பேக் டு சேனல் குளோபல் பற்றி பார்க்க போகிறோன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் எப்போ இந்த ஆல் காயின்ஸோட ஹியூஜ் ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் அண்ட் ப்ரீவியஸ் கிரிப்டோ சைக்கிள்ஸில் நடந்த மாதிரியான இருப்போம் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸில் வந்து இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ் கிட்டத்தட்ட 8 மாதமாகவே டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆல் காயின்ஸ் மட்டும் இல்லாமல் பிடிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாகவே டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மந்த் ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்க்குறப்ப நிறைய ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ எப்போ ஆல் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ரெக்கவரி பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுன்ற அந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா இந்த பிட்காயின் டாமினன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ பல வருஷமாகவே இந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அப் ட்ரெண்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ வருஷத்தில் ஒரு வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலே வந்து ஆகலை. ஸோ இந்த இடிஎஃப்லாம் வந்தக்கப்புறமே டோட்டல் சைக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோக்கஸுமே பிட்காயினை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரெக்கவரி வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக அந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனை கொடுத்து டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வரையுமே டாமினன்ஸ் ஒரு 58% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ இந்த பிட்காயின் டாமினன்ஸ் ஒரு 56% கீழே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் இந்த ஆல் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் மணி ஃப்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகும். அண்ட் ப்ரீவியஸ் சைக்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே 10x பெர்ஃபார்ம் பண்ணணும், 50x 100xலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு ஒரு நேரத்தில். பட் இப்போ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சைக்கிள் வேறு, இப்போ இருக்கக்கூடிய கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து வேறு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸில் ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னா ஒரு 200% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்து ஆகிடணும். ஸோ 10x போகும் 20x போகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிட்டு சேஞ்ச் ஆகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ ஆல் காயின்ஸ் பம்ப் ஆகாமல் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுவாங்க. பட் அந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100% அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100 to 150% தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. 500% 1000%லாம் ஒன்ஸ் கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆகிடுச்சுன்னா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அக்டோபர் டு நவம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் பாட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரி பம்ப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகணும்னா எத்தீரியம் போய் பிடிசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் சேனல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் மட்டும் கேண்டில் க்ளோஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட அப்பர் ட்ரெண்ட் மேலே வச்சதுன்னா போதும் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தீரியம் போய் பிடிசி பேர் கிட்டத்தட்ட 0.042 மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தது. ஸோ அந்த நேரத்தில் தான் எத்தீரியமோட ப்ரைஸுமே $4,900 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த எத்தீரியம் போய் பிடிசி பேர் டோட்டல் 3 டோட்டல் 2 ஸோ இந்த சார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சார்ட்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் எத்தீரியமோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் தெரியுது. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் 20 MA வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இப்போது இந்த டபுள் பாட்டமோட நெக்லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணோம். ஸோ நெக்லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணோன்னா எத்தீரியமோட ப்ரைஸு ஒரு $1,820 மேலே போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் கேண்டில் க்ளோஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். சப்போஸ் அப்படி வச்சிருச்சுன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 1960 $2,200 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகும். பட் என்ன நடக்குதுன்னா புல்லிஷாக ஃபார்ம் பண்ணுது. பட் கரெக்டாக எங்கே போய் பிரேக் அவுட் கொடுக்கணுமோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்து டம்ப் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து ஆக்சுவலி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கிரிப்டோ மார்க்கெட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக மாறும். பட் லாஸ்ட் ஒரு 2 monthsஆக ஒரு நல்ல விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பிட்காயின் எவ்வளோக்குள்ள டம்ப் ஆயிருக்கோ அதே மாதிரி பிட்காயின் டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆகும். ஸோ அதனால் ஆல் காயின்ஸ் எல்லாமே இன்னும் மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆக ஆரம்பிக்கும். பட் பாஸ்ட் ஒரு 2 months அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கல.
ஸோ என்னை பொறுத்தளவு டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கர் ஆகிட்டு இருக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ எப்படியாவது இந்த பிட்காயின் டாமினன்ஸ் நம்ம இங்கே ட்ராப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த க்ரீன் சப்போர்ட் ஏரியாவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து பண்ணிடுச்சுன்னா போதும், இந்த ஆல் காயின்ஸ் எல்லாமே ரொம்பவே மேசிவாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ண ஆரம்பிக்கும். பட் இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம் தான் சொல்லணும். ஸோ எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணோம். ஸோ அது வரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாகணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஆல் காயின்ஸோட அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனா வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.